வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். கொத்தரக்காய் மட்டன் உருளைக்கிழங்கு வச்சு குருமா குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், மூணு சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதங்கின பிறகு இப்போது சக்தி மசாலா போட்டுடணுங்க. தனியாத்தூள் தேவைப்பட்டால் சில பேருக்கு கொஞ்சம் 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்குங்க. மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி மட்டன் போன்லெஸ் பீஸ் தாங்க. அதை ஒரு 5 நிமிஷம் அதில் இருக்க தண்ணி விடும். பாருங்கள், தண்ணி விட்டு மட்டன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கணுங்க. வதங்கின பிறகு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. வாசனையாக இருக்குது. இப்போது தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மட்டன் வேக விடலாம். குக்கர் 3 விசில் விட்டுடலாங்க. மட்டன் வேகத்துக்கு 3 விசில் வந்த பிறகு இப்போது பாருங்கள், நல்லா மட்டன் வந்துடுச்சு. இப்போ கொத்தரக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தரக்காவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 விசில் விடலாங்க. பாருங்கள், இந்த கொத்தரக்காய் வெந்த பிறகு இப்போது நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி இப்போ விசில் விட வேண்டாம். தட்டு மூடி கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு வேகட்டங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கும் வேகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவோட கமன்னு கொத்தரக்காய் மட்டன் போட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா பாருங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இதையும் சேர்த்து வேக வச்சுட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.